அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறையின் கீழ் இயங்கக்கூடிய கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட 2300 வேகன்சி பக்கமாக இந்த கிராம உதவியாளருக்கான வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சிருக்கணும், எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் நமது சேனலை இப்போ தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் இன் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் எல்லா விதமான அரசு வேலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஸோ என்னன்றது தெளிவாக புரியாமல் போயிடும். அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லாருக்குமே இந்த கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் எப்படி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறனோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வீடியோ அப்டேட் கொடுக்குறது. வாங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக என்னென்னலாம் பார்க்குறது தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள 2299 வேகன்சி கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும். கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகளின் விஏஓவின் கீழ் அதிகாரம் பெற்றுள்ளனர். அவர்களின் கடமைகளில் வரி வசூல், கிராம நிதிகளை கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் பதிவேடுகளை புதுப்பித்தல் ஆகியவை அடங்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வந்து ஏதாச்சும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அசம்பாவிதங்கள், கொலை கொள்ளை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏரிகள் ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி வந்து என்ன நடந்தாலும் சரி, அந்த கிராமத்தில் என்ன நடந்தாலும் வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான் பொறுப்பு. ஸோ அதனால் அவர் தான் எல்லாத்தையுமே பொறுப்பு, அவர் தான் வந்து பார்வையிடணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராம உதவியாளர் தான். ஸோ எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ டோட்டலாக வேகன்சி வந்து 2300 வேகன்சி பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி தமிழில் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி இதில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 35,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணால் இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளை வந்து தேர்வு செய்யும் முறையை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதன் மூலிமா தான் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து இதில் வந்து தேர்வு முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்வு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அடுத்ததாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழ் தான் இது வந்து இந்த ஜாப் வந்து வருது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு, இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்ட வரையும் தெளிவாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட வரையாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் வந்து 300 வேகன்சியும், மதுரையில் 155 வேகன்சியும், திருவள்ளூரில் 151 வேகன்சியும், ஈரோட்டில் 141 வேகன்சியும், சேலம் 105, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வரையாக அதாவது பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா
ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன வயசு இருக்குன்றத தெளிவா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் அதிலிருந்து எஸ்சி, எஸ்டி, விதவை இவங்களுக்கெல்லாம் எம்பிசி இவங்கலாம் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா, 21 வயசு வரைக்கும் நீங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் இவங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிற கேட்டகரிலாம் இருக்கிறவங்களெல்லாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேல் தகுதி இல்லை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகேதான்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றத தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எழுத்து தேர்வு ஓகேங்களா. ஸோ எழுத்து தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி நம்ம படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும். இதில் வந்து பெருசாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் எக்ஸாம்ன்றது ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயே ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் அதிலே இருக்கும். அதை கொஷினும் ஆன்சரும் அதையே பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தலைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சதை அழகாக ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் வந்து முக்கால்வாசி எலிஜிபிள் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்கும். 5வது படித்தவன் எப்படி எக்ஸாம் எழுதுவான், அவங்க நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்ஸாமே வைப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம்லாம். ஸோ அது எப்படின்றது அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து இந்த கிராம உதவியாளருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்டி ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்றது அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் நமக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த நம்மளை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன இதுக்கு எவ்வளோ மார்க் போட்டு நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கல்வி தகுதி நீங்கள் எப்படி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 10 மார்க்கும், ஓட்டுநர் தகுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கும் ஒரு 10 மார்க்கு, படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடம் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 25 மார்க்கு, இந்த இன்டர்வியூவில் வந்து 15 மார்க்கும், மொத்தம் டோட்டலாக 100 மார்க். இதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை ஜாபில் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்து இந்த செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைனா நவம்பரில் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அப்படி நம்புகிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லைன்னு. கண்டிப்பாக வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து இப்போது நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 27,000 பேர் இருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 27,000 பேருக்கும் நான் ஒருத்தன் வீடியோ போடுறதுனால ஸோ இந்த 27,000 பேருமே நீங்கள் வந்து பயனடைகிறீங்க இல்லையா. அதே மாதிரி இந்த 27,000 பேரை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. அவங்களாம் வந்து அரசு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனவோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் தெரியாமல் இருந்ததுன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே வந்து பயனடைவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடியாட்டி கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெல்கம் ஒன்ஸ் அகேன். நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெல்கம்.